தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். திமுகவுடன் சேர்ந்து கொண்டு அதிமுகவிற்கு எதிராக செங்கோட்டையன் சதித்திட்டம் தீட்டியதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். தாவேகா சார்பில் செங்கோட்டையன் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர், பொறாமை படைத்த செங்கோட்டையன் நாட்டிற்கு தேவையா என கேள்வி எழுப்பினார். ஜெயலலிதாவுக்கு செங்கோட்டையன் நம்பிக்கைக்கு உரியவராக இருந்தது கிடையாது, அவருக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தது தான் என்று கூறினார். செங்கோட்டையன் அதிமுக விசுவாசி கிடையாது, திமுகவின் உளவாளி என்று காட்டமாக விமர்சித்தார். மகளிர் மசோதா மூலம் தமிழர்களின் குரல் ஒடுக்கப்படுவதை இந்திய கூட்டணி முறியடித்ததாக ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பொன்னேரியில் பரப்புரை மேற்கொண்ட ராகுல் காந்தி, தமிழ்நாட்டிற்கு வருவதை பெருமையாக நினைக்கிறேன். RSS, பாஜகவும் தமிழகத்தை கடுமையாக தாக்குகின்றன. பெண்களுக்கான மசோதா என்ற பெயரில் தமிழ்நாட்டின் எண்ணிக்கையை குறைக்க முயன்றார்கள். தென் மாநிலங்களை பலவீனப்படுத்துவதே அவர்களின் நோக்கம். பாஜக அரசின் முயற்சியை நாங்கள் முறியடித்தோம். தமிழர்கள் யார் என்பதை பாஜக மறந்து விடுகிறது. தமிழர்களின் குரலை ஒடுக்கும் முயற்சியை முறியடித்தோம் என்று ராகுல் பரப்புரை மேற்கொண்டார். நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு உட்பட 3 மசோதாக்கள் தோல்வி அடைந்தன. மகளிர் இடஒதுக்கீடு திருத்த மசோதா உட்பட 3 மசோதாக்கள் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் கொண்டு வரப்பட்டன. இவற்றின் மீது ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் 2 நாட்களாக விவாதம் நடத்தினர். 3இல் 2 பங்கு ஆதரவு இருந்தால் மட்டுமே இந்த மசோதாக்களை நிறைவேற்ற முடியும். மக்களவையில் 352 எம்பிகளின் ஆதரவு இருந்தால் மட்டுமே மசோதாவை நிறைவேற்ற முடியும். ஆனால் 298 பேர் மட்டுமே ஆதரவாக வாக்களித்ததால் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தோல்வியடைந்தது. உலகின் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் பட்டியலில் பிரதமர் நரேந்திர மோடி முதலிடத்தை பிடித்துள்ளார். அமெரிக்காவை சேர்ந்த மார்னிங் கன்சல்ட் என்ற ஆய்வு நிறுவனம் பல்வேறு நாட்டு தலைவர்களின் செயல்பாடுகள் குறித்து கருத்து கணிப்பு நடத்தியது. 70% மக்களின் ஆதரவுடன் பிரதமர் நரேந்திர மோடி உலகின் மிகவும் செல்வாக்கு மிக்க தலைவராக தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார். தென்கொரியா அதிபர் லீ ஜே மியுங் 33% ஆதரவுடன் 2ஆம் இடத்தையும், செக் குடியரசு பிரதமர் ஆண்ட்ரே பாயிஷ் 55% ஆதரவுடன் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 38% மக்களின் ஆதரவை பெற்றுள்ளார். தாவேகா தலைவர் விஜயின் வேண்டுகோளை ஏற்று பெண்கள் வீட்டு வாசலில் விசில் சின்னத்தை கோலமாக வரைந்து அசைத்து வருகின்றனர். தேர்தல் களத்தில் வேட்பாளர்களின் முகத்தை விட அவர்கள் போட்டியிடும் கட்சி சார்ந்த சின்னமே வாக்காளர்களின் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் என்பது அரசியல் கணக்கு. இதற்காக சுபல உத்திகள் கையாளப்பட்டு வரும் நிலையில் விஜய் தனது கட்சியின் விசில் சின்னத்தை மக்களிடம் பிரபலப்படுத்த, உங்கள் வீட்டு வாசலில் நமது விசில் சின்னத்தை கோலமாக இடுங்கள் என வேண்டுகோள் விடுத்தார். அம்மா, அக்கா, தங்கைகள் எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. நீங்க எல்லாரும் எனக்காக உங்க வீட்டு வாசல்ல விசில் சின்னத்தை கோலமா போடுங்க. அதன்படி தமிழகம் முழுவதும் தாவேகா பெண் தொண்டர்கள் உற்சாகத்துடன் விசில் சின்னத்தை வீட்டு வாசலில் கோலமாக வரைந்து ட்ரெண்டாக்கி வருகிறார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 1200 உயர்ந்து 1,14,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சர்வதேச நிலவரங்களால் கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்ட தங்கத்தின் விலை நேற்று குறைந்திருந்த நிலையில் இன்று மீண்டும் வரலாறு காணாத உயர்வை சந்தித்துள்ளது. இன்றைய நிலவரப்படி 1 கிராம் தங்கம் 150 ரூபாய் உயர்ந்து 14,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,80,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.
இந்த தொடர் விலை உயர்வு இல்லத்தரசிகள் மற்றும் நகை வாங்குவோர் இடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. சொத்து மதிப்பில் முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி கௌதம் அதானி மீண்டும் ஆசியாவின் பெரும் செல்வந்தராக உருவெடுத்துள்ளார். 92.6 பில்லியன் டாலர் சொத்து மதிப்புடன் உலக பட்டியலில் 19வது இடத்தை பிடித்துள்ள அதானி தனது குழுமத்தின் அபார வளர்ச்சி, பசுமை எரிசக்தி முதலீடுகள் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் மூலம் இந்திய பொருளாதாரத்தின் தவிர்க்க முடியாத சக்தியாக தொடர்ந்து முன்னிலையில் வகித்து வருகிறார். போக்குவரத்து புரட்சியாக துபாய் சர்வதேச விமான நிலையம் அருகே உலகின் முதல் ஏர் டாக்ஸி நிலையத்தை துபாய் அரசு அமைத்துள்ளது. நவீன வசதிகளுடன் கூடிய இந்த முனையம் வழியாக பாம் ஜுமைரா போன்ற முக்கிய இடங்களுக்கு 45 நிமிட சாலை பயணத்தை இனி வெறும் 10 நிமிடங்களில் வான் வழியாக கடக்க முடியும். மொபைல் ஆப் மூலம் முன்பதிவு செய்யும் வசதியுடன் இந்த ஆண்டு இறுதிக்குள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படும். இத்திட்டத்தை துபாய் பட்டத்து இளவரசர் நேரில் ஆய்வு செய்துள்ளார். தமிழ் திரையுலகின் முன்னணி இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தனது 29 ஆண்டுகால திரைப்பயணத்தில் முதல் முறையாக மலையாள திரைப்படத்திற்கு இசையமைக்க ஒப்பந்தமாகியுள்ளார். நடிகர் ஜோஜோ ஜார்ஜ் இயக்கும் பாரி படி படத்தின் மூலம் யுவன் சங்கர் ராஜா மலையாளத்தில் கால் பதிக்கிறார். ஏற்கனவே தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் முத்திரை படைத்துள்ள யுவன் தற்போது ராஜீவ் ரவி மற்றும் அன்பறிவு போன்ற வலுவான தொழில்நுட்ப கலைஞர்களுடன் இணைந்து இந்த பிரம்மாண்ட கூட்டணியில் இணைந்திருப்பது ரசிகர்கள் இடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இளம் இசை அமைப்பாளர் சாய் அபயங்கர் மற்றும் ஸ்ருதி ஹாசன் கூட்டணியில் வெளியான பவளமல்லி ஆல்பம் பாடல் வெறும் 43 நாட்களில் 100 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து வரலாற்று சாதனை படைத்துள்ளது. ஏற்கனவே கட்சி சேரா பாடல் மூலம் புகழ்பெற்ற சாய் அபயங்கர் தற்போது அட்லி, அல்லு அர்ஜுன் படம் உள்ளிட்ட 6 திரைப்படங்களுக்கு இசையமைத்து வரும் நிலையில் இந்த வெற்றி அவரது இசை பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழலை செய்திகளோடு. நன்றி, வணக்கம்.